சம்மர் வந்துட்டாலே போதும் இது எல்லார் வீட்லேயும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா லஞ்சாகவே ஆகிடும். வீட்டில் பண்ணுறோமோ இல்லையோ ரோட் சைடில் வந்து நிறைய கடை போட்டிருப்பாங்க. அங்கே இருந்தாவது நம்ம வாங்கி குடிப்போம். அதை வீட்டிலேயே எப்படி ஈஸியாக பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாமா? கம்பு மாவு எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மண்பானையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கொதிக்கிற வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கம்பு பேட்டரையும் போட்டு எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டும் போதே வந்து ஃபஸ்ட்டு வந்து இது லம்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம்னா அந்த லம்ஸ்லாம் போய் இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இது நல்லா கொதிக்கும், நல்லா மேலெல்லாம் தெரிக்கும் அந்த பபிள்ஸ் வந்து. ஸோ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதித்த உடனே ஒரு 3-4 ஹவர்ஸ் ஆற விட்டோன்னா நமக்கு நல்லா அது வந்து கெட்டிப்பட்டு வந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தயிர், அது கூட தண்ணி சேர்த்து நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்ச உடனே இதில் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் ரெண்டுத்தில் எது வேணால் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுட்டு மிளகா போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இது கூட பச்சை மிளகா மாங்காய் எல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும்.